ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மட்டன் நல்லி ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கேஜி மட்டன் நல்லி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி போல் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 விசில் வச்சுக்கிட்டேன். மட்டன் நல்லா வெந்து வரும். ஸோ 6 விசில் வந்த பிறகு அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது இதுக்கான மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், தனியா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா மாற்றிக்கோங்க. ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து ஒரு துண்டு புளி வச்சு புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இதையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மட்டன் நல்லி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வீட்டில் பண்ண நெய் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா பண்ணாங்க. ஸோ இந்த நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் எடுத்துக்கிட்டு அதனால நெய் காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கலருக்காக கடையில் வாங்கின பவுடர் தான். ஸோ அதுவுமே வந்து 1 ஸ்பூன் போல் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இது கூட வந்து கரம் மசாலா, வீட்டில் பண்ண கரம் மசாலா, அது நான் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் வந்து நம்ம வேக வச்சிருந்த மட்டன் நல்லி இருக்குது, அதை எடுத்து நம்ம நல்லா போட்டுக்கணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து சுண்டி கிரேவியிலேருந்து ரோஸ்ட் மாதிரி ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு முடிச்சுட்டு கடைசியாக ரோஸ்ட் மாதிரி ஆன பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், டேக் கேர்.